வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாராமா. அந்த ராஜா அவருடைய ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவார்னா காட்டுக்கு போய் வேட்டையாடுவாராமா. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க உங்க ஃப்ரீ டைம்ல? வீடியோ கேம்ஸ் விளையாடுவீங்க, இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க, மொபைல்ல ஏதாவது கார்ட்டூன் பார்ப்பீங்க, இல்லாட்டி மொபைல்ல ஏதாவது கேம் விளையாடுவீங்க இல்லையா? இந்த காலத்துல நீங்கெல்லாம் இதுதான் பண்றீங்க. ஆனா அந்த காலத்துல உள்ள ராஜா என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவருடைய ஃப்ரீ டைம்ல அவரு காட்டுக்கு போவாரு. காட்டுக்கு போய் வேட்டையாடுவாரு. நிறைய அவர் கையில எல்லாம் வில்லெல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? அந்த வில்லெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாரு, நல்லா எங்கேயாவது ஏதாவது பார்த்தாருன்னா இப்படி விடுவாரு. போய் கரெக்டா ஏதாவது ஒரு விலங்க போய் அந்த ஏரோ போய் குத்திரும், அந்த விலங்கு இறந்து போயிரும். இதுதான் ராஜாவோட என்டர்டைன்மெண்டா இருந்துச்சாமா. அப்படி இந்த ராஜா என்ன பண்றாரா, கிளம்பி போறாராமா. சரி, நம்ம வேட்டையாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா கிளம்பி போறாராம் செல்லங்களா. அப்ப போற வழியில ஒரு காட்டு வழிக்குள்ளார என்ட்ரி ஆகி போயிட்டு இருக்காராமா. போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரியவர்னா ஒரு தாத்தா, சரியா? அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா கஷ்டப்பட்டு விறகெல்லாம் தலை மேல சுமந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காராமா. அப்படியே நடக்க முடியாம அப்படியே வேர்த்து விறுவிறுக்க அவர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு செல்லங்களா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த ராஜா பாக்குறாரு. ராஜா பார்த்து, பெரியவரே கொஞ்சம் நில்லுங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போறீங்க? நீங்க இவ்வளவு கஷ்டமான வேலைய நீங்க செய்றீங்க, உங்களுக்கு குழந்தைங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, ராஜா எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. 4 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி வெளியூர்கள்ல இருக்காங்க. அவங்க யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்யறது கிடையாது ராஜா. அதனால நானும் என்னுடைய மனைவியும் தான் எங்க வீட்டுல இருக்கோம். அப்ப நாங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? அதனால இந்த விறகுகள் எல்லாம் கொண்டு போய் நான் வித்து அதுல வர காசுல தான் நாங்க சாப்பிடுவோம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இந்த பெரியவர். அப்போ இந்த ராஜாவுக்கு அதை கேட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. ஏன்னா அந்த ஊர் மக்கள் அப்படி கஷ்டப்பட்டா ராஜாக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். அதனால அந்த ராஜா என்ன பண்ணினாரு, அந்த பெரியவரை நீங்க வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போய் அந்த காட்டுல ஒரு சந்தனக்காடு, அந்த சந்தனக்காட்டுல ஒரு பகுதியை என்ன பண்ணினாரு, நன்கொடையா இந்த பெரியவருக்கு கொடுத்தாரு. பெரியவரே, நீங்க இந்த சந்தனக்காட்டுல ஒரு பகுதியை நான் உங்களுக்கு தரேன், நீங்க வச்சுக்கோங்க. இதுல இந்த மரத்தை நீங்க அறுத்து வித்து இதுல வர காசுல உங்களுக்கு தேவையான நிலங்கள், உங்களுக்கு என்ன உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணுமோ நீங்க அதெல்லாம் வாங்கிக்கோங்க பெரியவரே அப்படின்னு இந்த ராஜா சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவருடைய அரண்மனைக்கு போறாரு. அப்போ இந்த பெரியவர் என்ன பண்றாரு, நன்றி ராஜா எனக்கு நீங்க கொடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னோடனே பெரியவர் அந்த ராஜா மனசு ரொம்ப சந்தோஷத்தோட அரண்மனைக்கு போறாரு. போகும்போது அவருக்கு நன்கொடை கொடுத்ததுல நினைச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்லங்களா. அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கு. ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு நம்ம தான தர்மம் செய்யும் போது, ஒரு ஹெல்ப் பண்ணும் போது எப்படி இருக்கும், நம்மளுடைய மனசு ரொம்ப குஷியா ஹாப்பியா இருக்கும்ல. அதே மாதிரி இந்த ராஜாக்கு அவருடைய சந்தோஷம் அளவே இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு பெரியவருக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கோம், அவருடைய வாழ்க்கையில நல்லா இருப்பாரு, அந்த மரத்தை எல்லாம் வெட்டி அவர் கொண்டு போய் வித்து நிறைய வீடு வாங்குவாரு, நிலங்கள் வாங்குவாங்க, அவர் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குவாரு, அவர் சந்தோஷமா அவருடைய வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுவாரு அப்படின்னு இந்த ராஜா நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. இப்படியே வருடங்கள் கடந்து போயிருச்சு செல்லங்களா. வருடங்கள் கடந்து போகும்போது இவர் என்ன பண்ணினாரு, சரி நம்ம நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா என்ன பண்ணுவாரு, இவரு ஊருக்குள்ளார போவார். ஊருக்குள்ளார இவர் போகும்போது பார்த்தா ஒரு பெரியவர் வந்துட்டு இருப்பாரு. எல்லா மக்களும், அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த பெரியவரை பார்த்து வணக்கம் வணக்கம்னு ரொம்ப மரியாதை செலுத்துவாங்க எல்லா மக்களும். அப்ப இந்த ராஜா யோசிப்பாரு, யார் இந்த பெரியவர், இப்படி எல்லா மக்களும் இந்த பெரியவருக்கு இவ்வளவு மரியாதை செலுத்துறாங்களே, இந்த பெரியவர் யாரா இருப்பாரு அப்படின்னு இந்த ராஜா யோசிச்சாரு. யோசிச்சுட்டு அந்த ராஜா கூட எப்படியும் சேவகர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட சொல்லி அந்த பெரியவரை நம்மளுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணனாங்க, அந்த சேவகர்கள் எல்லாம் போய் இந்த பெரியவரை இந்த மாதிரி ராஜா உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, அதனால நீங்க அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பெரியவர் என்ன பண்றாரு,
அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன பண்றாரு, ராஜாவை போய் அரண்மனையில பாக்குறாரு. அப்போ ஒரு அரண்மனைக்கு இவர் போறாரு. இந்த பெரியவர் போன உடனே இந்த ராஜா கேக்குறாரு, வாங்க பெரியவரே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு நலம் விசாரிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் நம்ம பார்த்தா அதுதானே கேட்போம். எப்படி இருக்கீங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க ஆண்டி, அப்படியெல்லாம் நம்ம கேட்போம்ல செல்லுங்களா. அதே மாதிரி ராஜாவும் கேக்குறாரு, எப்படி இருக்கீங்க பெரியவரே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கேட்கும்போது இவரும் என்ன சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன் ராஜா அப்படின்னு. இந்த ராஜா கேக்குறாரு, ஊர் மக்கள் எல்லாருமே உங்களுக்கு இவ்வளவு மரியாதை செலுத்துறாங்களே பெரியவரே, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அதுக்கு இந்த பெரியவர் சொல்றாரு, என்ன மறந்துட்டீங்களா ராஜா, நான் தான் விறகு வெட்டி சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்ல, அப்ப நீங்க உங்களுடைய காட்டுல ஒரு பகுதியை எனக்கு கொடுத்தீங்கல்ல, அது அந்த விறகு வெட்டி தான் நான் அப்படின்னு. ராஜாக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓ நீங்களா, எப்படி இப்படி அப்படின்னு ராஜா ஆச்சரியத்தோட கேக்குறாரு. அதுக்கு இந்த பெரியவர் சொல்றாரு, ராஜா நீங்க எனக்கு கொடுத்த அந்த சந்தன காட்டுல நான் என்ன பண்ணினேன், அந்த இருக்கிற மரத்தை எல்லாம் நான் என்ன பண்ணினேன், அது வெட்டி அதை வித்து நான் எனக்கும் சில நிலங்களை வாங்கினேன், நான் என்னையும் பார்த்துக்கிட்டேன். அது போக எனக்கு இருந்த காசுல நான் என்ன பண்ணினேன், இந்த ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் முடியாதவங்களா இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு நான் சில பணங்களை எல்லாம் கொடுத்து உதவி செய்தேன். அதுல இந்த ஊர் மக்களுக்கு தேவையான ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தேன். அப்புறம் நம்ம ஊர் மக்கள் பள்ளிக்கூடம் இல்லை, அதனால ஸ்கூல் இல்லை, அதனால ஸ்கூல்ஸ் கட்டி கொடுத்தேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொந்தமா வியாபாரம் செய்யறதுக்கு பணம் இல்லாம இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு பணங்களை கொடுத்து சொந்தமான வியாபாரம் செய்யறதுக்கும் நான் உதவி செய்தேன். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு தேவையான பணங்களையும் நான் கொடுத்து என்னால முயன்றதை நான் செய்யறேன் அப்படின்னு இந்த பெரியவர் சொன்னாரு. ராஜாக்கா ரொம்ப சந்தோஷம் செல்லங்களா, பரவாயில்லையே, நம்ம நன்கொடையா ஒரு பணத்தை இவருக்கு கொடுத்தோம், அவரு அதை அவருக்குன்னு வச்சுக்காம அதை திருப்பி முடியாதவங்க நிறைய பேர்த்துக்கு அவரு உதவி செய்திருக்காரு அப்படின்னு நினைச்சு ராஜா ரொம்ப பெருமிதம் கொண்டாரு. அந்த பெரியவரை ரொம்ப பாராட்டினாரு செல்லங்களா. நீங்க கூடயும் உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணில நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல உங்க ஸ்கூல்ஸ்லயோ இல்ல நீங்க போற சர்ச் பக்கத்துலயோ யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா செல்லங்களா, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக உங்களால முயன்ற ஒரு சிறு உதவிகளை நீங்க செய்யுங்க. ஏன்னா தானம் தர்மம் செய்யும் போது அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டா அவங்களுக்கு செய்யறதுக்கு நீங்க ஒரு நாளும் மறக்காதீங்க செல்லங்களா. ஏன்னா நம்ம பரிசுத்த வேதாவும் நம்மளுடைய பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன சொல்லுதுன்னா நீங்க மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லுது செல்லங்களா. அதனால நீங்க எப்பவுமே என்ன பண்றீங்க, தான தர்மம் செய்ய நீங்க மறக்காதீங்க செல்லங்களா. சரியா? அக்கா சொன்னபடியே நீங்க உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரா இருந்தாலும் உங்களால முயன்ற ஒரு சின்ன சின்ன உதவிய நீங்க உங்களுடைய லைஃப்ல செய்ய மறக்காதீங்க. சரியா செல்லங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லலாமா? நம்ம நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். எபிரேயர் 13:16. ஓகே செல்லங்களா, பாய், குட் நைட்.